Namaste children. Namaste to all. Okay, fine. Listen, I think you all fine. Very well. Okay. Listen. So now we are going to see the first unit. Okay. In the first unit, what is that? Fun with music. In the unit, what are the things we learned? What are things we learned in this first unit? First unit, we learned musical instruments. Okay. Next, poem. 5 bills and the poem. Next one, what we learned? Next we learned Mani's drum. Adu pathom. Next word ball. Word ball na. So in that word ball, so we learned many words. Adu pathom. Okay, next we are going to see that one story. Next we are going to see a story. Interesting story. You know, so we all like to hear the stories. Okay? Yes. So normally when we sleep, okay, our grandfather or grandmother, they tell the stories to us. நமக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. நைட்ல தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம தாத்தா பாட்டியோட கதை சொல்லுவாங்க இல்லையா? எஸ். why we learn this, why we want to hear the stories. நம்ம ஏன் ஸ்டோரிஸ் கேட்கணும்? கதைகள்லாம் ஏன் கேட்கணும்? So from the story, what are the moral values we learned? அதாவது moral values அதாவது நீதி சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்ன செய்யணும்? அந்த ஸ்டோரியில இருந்து ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்னென்ன செய்யறாங்க, அதுல நம்ம இந்த மாதிரி இவர் மாதிரி நம்ம இருக்கணும், இந்த பர்சன் மாதிரி இருக்கணும், இந்த ஆள் மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? எஸ். அப்ப ஸ்டோரி வென் யூ வாண்ட் டு ஹியர் த ஸ்டோரி, இந்த ஸ்டோரிஸ் கேட்கறோம் அப்படின்னா, ஸோ இதுல முன்னெல்லாம் செய்யணும், நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் தட் we want to hear the stories. ஓகேங்களா? நம்ம மாரல் வேல்யூஸ் நிறைய கத்துக்கணும். So that's why we want to hear the story. அதனால நம்ம ஸ்டோரிஸ் நிறைய கேட்கிறோம். ஓகேங்களா? So now we are going to see that stories. Okay, so we are going to see a story. நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். So what's the name of your story? Means one bun runs. One bun runs. So we want to like to run. நம்ம ஏதாவது விளையாடுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது பிடிக்க வராங்க நம்ம என்ன பண்ணுவோம்? We want to run. ஓடுவோமா இல்லையா? Yes. So what here is means, listen, one bun runs. One bun, அதாவது பன் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? when we have to இப்போ டீ காஃபி எல்லாம் குடிக்கிறோம், இல்லை மில்க் குடிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரெட் பன்னு. ஓகே, அதை நம்ம நினைச்சு நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? எஸ், பன். ஓகே, ஸோ அப்போ என்ன அது? ஒன் பன் ரன்ஸ், அதாவது ஒரு பன்னு ஓடிச்சான். ஓகேங்களா? ஒன் பன் ரன்ஸ், அந்த பன் வந்து ரன் ஆயிருக்கு, அதாவது ஓடி இருக்கு. ஒன் பன் runs, அதுதான் ஸ்டோரி. ஓகே, so what is the story means? Here the animals they are going to catch the bun. அதாவது அனிமல் ஒவ்வொரு அனிமலா போயிட்டு அந்த பன்னை கேட்ச் பண்ண பிடிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ எந்த அனிமல் கேட்ச் பண்ணிச்சு, எந்த அனிமல் பிடிச்சது, ஓகேங்களா? அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த ஸ்டோரி என்னென்ன பார்க்க போறோம்? ஸோ what are the animals or the try to catch the bun? எந்தெந்த அனிமல்ஸ்லாம் ட்ரை பண்ணி கேட்ச் பண்ணுச்சு, அப்போ அந்த அனிமல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் சேம் டைம் ஹவு டஸ் த அனிமல் மூவ், அது எப்படி போகும், ஆக்ஷன்ஸ், அந்த அனிமல்ஸோட ஆக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see a story what one bun runs. இந்த ஸ்டோரியில் என்னென்ன பார்க்க போறோம்னு சொன்னேன். ஸோ வி வாண்ட் டு நோ த அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்டான அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஹவு டஸ் தட் அனிமல்ஸ் பிஹேவ் ஒன் மூவ், அது எப்படி பிஹேவ் பண்ணுறது, எப்படி மூவ், எப்படி போகுது, ஆக்ஷன்ஸ், அதுவும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, let us see the story. Okay, fine. Listen. Now you take it your book page number 61. If you take it your book page number what? 61. Okay. So in the page number we are going to see a story. Okay. First, what I am doing. Okay. So first of all I am going to read each word. Word by word I am going to read. ஒவ்வொரு வேர்டும் நான் ரீட் பண்ணுவேன். So what you do, you have to keep the finger word by word. ஒவ்வொரு வேர்டும் நான் ரீட் பண்றப்ப அந்த வேர்டுக்கு என்னுடைய ஃபிங்கர் இருக்கணும். புரிஞ்சுங்களா? So that's why you can understand how do we read this word. அப்பதான் நமக்கு என்னது, இந்த வேர்டு வந்து நம்ம எப்படி படிக்கணும்ன்றது நமக்கு தெரியும். அப்ப நான் ரீட் பண்றப்ப நீங்க என்ன பண்ணும், அதாவது ஃபிங்கர் பை ஃபிங்கர், அதாவது வேர்ட் பை வேர்டா நம்ம ஃபிங்கர் வச்சுட்டு வரோம். புரிஞ்சுங்களா? ஓகே, ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே, listen. One bun runs. What is the name of the story? One bun runs. அதுதான் நம்மளுடைய ஸ்டோரி. ஓகேங்களா? கவனிங்க. There, இது எப்படி படிக்கணும்? There is a plate of buns. What happened? So there is a plate. There is a plate. The plate full of what? What is there in the plate? அந்த plate full என்ன இருக்கு? Full of buns இருக்கு. என்ன இருக்கு? ஃபுல்லா பன். அந்த ஒரு பிளேட் வச்சிருக்காங்க. அந்த பிளேட் ஃபுல்லா என்ன இருக்கு? பன்ஸ் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த பன் ஃபுல்லாவே இருக்கு. ஓகேங்களா? ஓகே, கவனிங்க.
there is a plate of buns. ஒரு பிளேட் இருக்கு. a plate னா ஒரு பிளேட் இருக்கு. அந்த பிளேட் ஃபுல்லா என்ன இருக்கு? buns நிறைய bun இருக்கு. ஓகே, அடுத்தது one bun jumps off the plate. அதாவது கவனிங்க, one bun jumps off the plate. அதாவது என்னாச்சு? one bun. ஓகே, more buns are there. நிறைய bun இருக்கு. இந்த buns one bun, அதாவது ஒரே ஒரு bun மட்டும் என்ன இருக்கு? ஜம்ப் ஆயிருக்கு இந்த பிளேட்ல இருந்து. ஓகேங்களா? one bun jumps off the plate. இந்த பிளேட்ல இருந்து ஒரு bun என்ன ஆயிடுச்சு? ஜம்ப் ஆயிடுச்சு பிளேட்ல இருந்து. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த 2 லைன்ஸ் உங்களுக்கு படிக்க தெரியுமா? ரீட் மட்டுமா? கவனிங்க. There is a plate of buns. One bun jumps off the plate. அதாவது once there is a plate, அதாவது ஒரு பிளேட் இருக்கு. அந்த பிளேட் ஃபுல்லா buns இருக்கு. ஸோ இந்த பிளேட், ஓகே, ஸோ இந்த பிளேட்ல ஒரே ஒரு பன் மட்டும் என்னது? ஜம்ப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிளேட்ல இருந்து. ஓகே, அடுத்து பாருங்க. The pig runs to catch it. அதாவது the pig runs to catch it. அதாவது one animal. What is the name of the animal? Pig. இது என்ன அனிமல் கொடுத்திருக்காங்க? Pig. Okay. So the pig runs to catch. கவனிங்க. The pig runs to catch it. எப்படி போகுது? pig எப்படி போகுது? runs. ஓகேங்களா? என்ன ஆகுது? pig வந்து என்னது? runs to catch it. அந்த பண்ண பிடிக்க போகுது. ஓகேங்களா? so the pig runs to catch it. pig என்னது? பஞ்சு. அந்த பஞ்சு என்ன பண்ணுது? so the pig tried to, அதாவது அது பண்ண பிடிக்கிறதுக்கு, catchனா பிடிக்கிறதுக்கு போகுது. which one? pig. அனிமல். எந்த அனிமல் போகுது? அந்த பண்ண பிடிக்கிறதுக்கு which animal? pig போகுது. எப்படி போகுது? வேகமா ஓடுது. runsனா ஓடி போகுது, வேகமா ஓடுது. ஓகேங்களா? அடுத்து என்னாச்சு பாருங்க. but என்ன அனிமல் பார்த்தோம்? pig. ஓகே, எப்படி போகுது? runs. ஓகே, to catch it. but the bun runs away. என்னது? but the bun runs away. என்னாச்சு? அந்த பன் என்னாச்சு? இந்த பன்னு வேகமா ஓடிச்சு, வேகமா போயிடுச்சு, வேகமா ஓடி போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன அனிமல் வருது பாருங்க. நெக்ஸ்ட் the rat runs to catch it. அடுத்து என்ன அனிமல் வருது? rat. எப்படி போகுது? runs. so next which animal try to catch it? எந்த அனிமல் வருது? next rat. it comes. ஓகே, அடுத்து எந்த அனிமல் வருது? rat வருது. எப்படி போகுது பாருங்க. the rat runs to catch it. next rat எலி என்ன பண்ணுது? the rat runs to catch it. வேகமா போய் பிடிக்க போகுது. அதாவது ஓடி போய் பிடிக்க பாக்குது. ஓகேங்களா? அடுத்து but the bun runs away. என்னாச்சு? பன் வேகமா போயிடுச்சு, ஓடியே போயிடுச்சு. runs away ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஓகேங்களா? அவேனா ரொம்ப தூரம் போனதா இருக்கு. ஓகேங்களா? so what happened? next எந்த அனிமல் ட்ரை பண்ணுது? ஓகே, நெக்ஸ்ட் rat runs to catch it the bun. அதாவது rat வந்து எலி வந்து அந்த பன்னை பிடிக்கிறதுக்கு ஓடுது. என்னாச்சு? but it runs away. அந்த அனிமல், எந்த அனிமல்? சரி, அந்த பன் வந்து வேகமா போயிடுச்சு, ஓடி போயிடுச்சு. ஓகேங்களா? பிடிக்க முடியல. அடுத்தது பாருங்க. the goat. அடுத்து பாருங்க. the goat runs to catch it. அடுத்து எந்த அனிமல் போகுது? goat. which animal? goat also runs. goat runs to catch it. கவனிங்க, listen. the goat runs to catch it. அடுத்தது என்னது? அனிமல். நெக்ஸ்ட் அனிமல் என்ன போகுது? goat. so next goat runs to catch it. அது ஓடி போய் என்னது? அந்த பண்ணு பிடிக்க போகுது. what happened? so but what happened? என்னாச்சு? but the bun runs away. என்னது? பன். நெக்ஸ்ட் டைம் என்னாச்சு? அந்த அனிமல் சரி அந்த பண்ணு வேகமா போயிடுச்சு. ஓகேங்களா? ரொம்ப தூரம் போயிடுச்சு, பிடிக்க முடியல. பட் ரன்ஸ் அவே ரொம்ப தூரம் போயிடுச்சு, பிடிக்க முடியல. யாரால? கோட்டால. ஓகேங்களா? ஆடு. அடுத்து பாருங்க. the pup jumps to catch it. pup என்னது? pup jumps. அன்னைன் பண்ணுங்க. pup jumps. next one. pup jumps.
ஓகே கவனிங்க. பப் பப்னா என்னது? யங் ஒன் ஆஃப் டாக். டாகோட யங் ஒன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பப். சின்ன குட்டி நாயின்னு சொல்லுவோம், குட்டி நாயின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பப். ஸோ நெக்ஸ்ட் விச் அனிமல் ட்ரைட்? The pup jumps to catch it. What happened? So next the pup, young one of dog, dog-ஓட young one என்னது நாய்க்குட்டி என்ன பண்ணுது? Try to catch it. அதாவது ஜம்ப் பண்ணி பிடிக்க போகுது. ஓகேங்களா? ஜம்ப் பண்ணி இந்த டாக் என்னது பன்னை பிடிக்க போகுது. என்ன ஆச்சு பாருங்க. Listen. But the bun runs away. But என்னாச்சு? But the bun runs away. என்ன ஆயிடுச்சு? அந்த பன்னு வேகமா போயிடுச்சு, ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு. பட் ரன்ஸ் அவே, அதாவது ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன அனிமல் வருது பாருங்க. தி ஃப்ராக் ஹாப்ஸ் டு கேட்ச் இட். அதாவது நெக்ஸ்ட் எந்த அனிமல் வருது? ஃப்ராக். ஃப்ராக் ஹாப்ஸ், தாவி தாவி வருது. என்னது? ஃப்ராக். நெக்ஸ்ட் ஒன் விச் அனிமல்? ஃப்ராக். ஃப்ராக் வாட்? ஹாப்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ராக் ஹாப்ஸ். நெக்ஸ்ட் என்னாச்சு? இந்த ஃப்ராக் வந்து ஹாப்ஸ்னு என்னது? தாவி தாவி என்னது வருது. ஓகேங்களா? கவனிங்க. the frog hops to catch it. அதாவது ஹாப்ஸ் பண்ணி அதாவது தாவி தாவி வந்து அந்த பன்னை பிடிக்க போகுது. which one? which animal? yes, frog. next which animal hops to catch it? yes, the frog hops to catch it the bun. அதாவது தாவி தாவி போய் அந்த பன்னை பிடிக்க போறாங்க. which one? frog. ஓகேங்களா? அடுத்தது இந்த frog. ஓகேங்களா? என்னாச்சு? but the bun runs away. but the bun runs away. அதாவது அது என்னாச்சு? அந்த பன்னு வேகமா போயிடுச்சு. வேகமா என்னது? ஓடியே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ யாராவது உங்களை பிடிக்க வராங்க நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி வேகமா ஓடி போயிடுவோம். அவங்க கிட்ட நம்ம என்ன, அவங்க நம்மளை பிடிக்க கூடாது அப்படின்ட்டு வேகமா ஓடி போயிருவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பன் என்ன பண்ணுது? நம்மளை பிடிக்க வராங்கன்ட்டு வேகமா என்ன பண்ணுது? ஓடுது. பிடிக்க முடியல. ஓகேங்களா? அடுத்தது யார் வராங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஃபாக்ஸ் does not run. the bun stops. அதாவது நெக்ஸ்ட் which animal? yes, the animal is what? which animal? fox. நெக்ஸ்ட் எந்த அனிமல் வருது? fox வருது. என்ன பண்ணல? fox என்ன பண்ணல? does not run. fox என்னது? does not run. does not run என்னது? ஓடல. does not run. அதாவது fox என்ன பண்ணல? ஓடல. கவனிங்க. இப்போ என்ன பண்ணுது? ஸோ ஒரு பன் வந்து அந்த பிளேட்ல இருந்து வெளியே இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் there is a plate, இந்த பிளேட் ஃபுல்லா பன்ஸ், one bun runs off the plate. ஒரு பன் வந்து அந்த பிளேட்ல இருந்து வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் the pig runs to catch it, the bun. அந்த பன்னை ட்ரை பண்ணுச்சு கேட்ச் பண்ண. பட் what happened? so but the bun runs away. ரொம்ப தூரம் போயிடுச்சு, பிடிக்க முடியல. நெக்ஸ்ட் ஒன் என்ன வந்துச்சு? ரேட்னா எலி. ஓகே, நெக்ஸ்ட் ரேட் ரன்ஸ் டு கேட்ச் இட். அதாவது ரேட் ட்ரை பண்ணுச்சு அந்த பன்னை பிடிக்கிறதுக்கு. பட் த பன் ரன்ஸ் அவே. அதுவும் பன்னும் என்னது? பிடிக்க முடியல. பன்னை பிடிக்க முடியல. அப்போ பன்னு போயிடுச்சு, ரொம்ப தூரம் போயிடுச்சு. அடுத்தது வந்து என்னது? கோட்னா என்னது? ஆடு வந்துச்சு. த கோட் ரன்ஸ் டு கேட்ச் இட். அதாவது வேகமாக ஓடி போய் அந்த கோட் வந்து பிடிக்க போச்சு, பன்னை பிடிக்க போச்சு. என்னாச்சு? அதனால பிடிக்க முடியல. அடுத்து என்னது? பப்னா என்னது? யங் ஒன் ஆஃப் டாக். டாகோட யங் ஒன், நாய்க்குட்டி என்ன பண்ணுது? பிடிக்க வருது. என்ன பண்ண முடியல? பிடிக்க முடியல பன்னு. அடுத்து என்ன யார் வராங்க? ஃப்ராக்னாலையும் தாவி தாவி போகுது, பிடிக்க முடியல. அடுத்து யார் வராங்க பாருங்க. நெக்ஸ்ட் அனிமல் ஃபாக்ஸ். the fox does not run. எல்லாரும் ஓடுனாங்க. but the fox does not run. the fox என்னது? ஓடல. the fox does not run. ஓடவே இல்லை. கவனிங்க. the bun stops. so the bun also does not run. okay, என்னாச்சு? so all the animals they run to catch the bun. all the animals they run to catch the bun. but what happened? அந்த டைம்ல the bun also runs away. வேகமா ஓடி போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் these things and all the animal, which animal? the fox is watching that. இந்த அனிமல் ஒவ்வொன்றும் பண்றத அனிமல் வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ என்னாச்சு? but what happened? the fox does not run.
என்னது எல்லா அனிமல் ஓடி போச்சு போய் பண்ணை பிடிக்க போச்சு. பட் த ஃபாக்ஸ் டஸ் நாட் ரன். ஃபாக்ஸ் என்னது நரி வந்து பிடிக்க போகல. டஸ் நாட் ரன் ஓடல, அப்படியே ஒரே பிளேஸ்ல அப்படியே நிக்குது, ஓடாம அப்படியே நிக்குது. என்னாச்சு? த பன் ஸ்டாப்ஸ் தட். பன் ஸ்டாப்ஸ் தட். இந்த பண்ணு ஓடல. எல்லா அனிமல் ஓடினாங்க, அதெல்லாம் பண்ணும் நம்ம பிடிச்சிடாங்கன்னு ஓடுச்சு. இப்போ என்னாச்சு? ஃபாக்ஸ் வந்து என்னது டஸ் நாட் ரன் ஓடல, ஓடாம அப்படியே நிக்குது. ஸோ த பன் ஆல்சோ ஸ்டாப்ஸ் தட். பண்ணு என்ன ஆயிடுச்சு? அப்படியே நின்றுச்சு, போகல. ஓகேங்களா? இப்போ கவனிங்க என்னாச்சுன்னு பாருங்க. தி ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஆன் இட். த ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஆன் இட். எப்படி? அதுவும் இப்போ இந்த ஃபாக்ஸ் அமைதியா இருக்குது, ஓடாம பண்ணும் அமைதியா இருக்கு. இப்போ என்னாச்சு? திடீர்னு என்னாச்சு? த ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஆன் இட். ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஆன் இட், அதாவது தாவி அந்த பண்ணு மேல உட்காந்துருச்சு. விச் ஒன்? ஃபாக்ஸ். Yes, and the fox eats the bun. The fox eats the bun. யார் ஃபைனலா பன் சாப்பிட்டாங்க? ஃபாக்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ என்னது? ஸோ we have to think. நம்ம எப்படி நம்ம ஒரு ஆக்ஷன் பண்றப்ப நம்ம எப்படி செய்யணுன்றதை திங்க் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இதில் இந்த அனிமல் என்னது? சேம் ஆக்ஷன்ஸ் டு. அவங்க எல்லா அனிமலும் ஒரே மாதிரி தான் ஓடி போய் பிடிக்க கேட்ச் பண்ணணும். போய் பிடிச்சி ஓடணும்னா நம்ம பிடிச்சிடலாம், அந்த பண்ணை பிடிச்சிடலான்ட்டு எல்லா அனிமலும் அந்த மாதிரி பிளான் பண்ணி போனாங்க. ஆனா அந்த ட்ரிக்கான இந்த கன்னிங்கா தந்திரமா யார் அந்த ஆக்ஷன் செஞ்சு அந்த பண்ணை கேட்ச் பண்ணது? ஃபாக்ஸ் தானே. அப்ப நம்ம என்னது? தந்திரமா அந்த ஃபாக்ஸ் எப்படி போகுது, எப்படி அந்த தந்திரமா அந்த ஆக்சஸ் பண்ணுதோ அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோ தந்திரமா இருக்காது அந்த ஃபாக்ஸ். குள்ளநரின்னு சொல்லுவாங்கல்ல, எஸ் கன்னிங் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிங். Okay, so in this page number 61, in the page number 61, what are things we learned? இதில் நம்ம என்ன பார்த்தோம்? So how do we get success? அதாவது நம்ம ஒரு சக்ஸஸ் நமக்கு இதில் ஜெயிச்சிடணும், இதில் நம்ம ஜெயிச்சிடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் நம்ம அதை எப்படி செய்யணுன்றத அந்த பிளான் அதை நம்ம செய்யணும். இப்போ இந்த புக்ஸ் இருக்கு, இந்த ஸ்டோரி நமக்கு படிக்கணும். ஓகேங்களா? படிப்போம். பட் எப்படி படித்தா நமக்கு புரியும் அந்த மாதிரி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. எஸ், அது மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வி ஹவ் டு பிளான். நம்ம பிளான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நவ் புக் பேஜ் நம்பர் 61. Did you understand the story? Okay, next we are going to see that book page number 62. I am going to give the homework to you. இந்த 2 பேஜ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கவனிங்க, என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, பாருங்கள். Write the names of animals. So here the animals picture is given. Animals pictures are given. அதாவது அனிமலுடைய பிக்சர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த பிக்சர் யூ ஹாவ் டு ரைட் த நேம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது என்ன அனிமல் பாருங்க. விச் அனிமல் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ ஃபாக்ஸ். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும்? ஃபாக்ஸ். FOX ஃபாக்ஸ். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த அனிமல்ஸை பிக்சர்ஸை பார்த்து அதோடைய நேம் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. மேட்ச் த ஆக்ஷன்ஸ் வித் த அனிமல்ஸ். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த அனிமல் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணும்? இப்போ ரன்ஸ், ஹோப்ஸ், ஜம்ப்ஸ். ஸோ இந்த சைடு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு மேட்ச் இட் அக்கார்டிங் டு த பிக்சர்ஸ். யூ ஹாவ் டு மேட்ச் இட். அதாவது இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பிக்சர் அனிமல்ஸை மேட்ச் பண்ணணும். அடுத்தது டிக் எஸ் ஆர் நோ. அதாவது இங்கே இந்த சென்டென்ஸ், இந்த ஸ்டோரி இருக்கிற சென்டென்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் எஸ்ன்ற பாக்ஸில் டிக் பண்ணும், நோனா நோன்ற பாக்ஸை டிக் பண்ணிப்பேன். லிசன். த பன் ஜம்ப்ஸ் ஆஃப் தி பிளேட். அதாவது இந்த பிளேட்டில் என்னது பன் வந்து ஜம்ப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்ஸா நோ? ஆமாம். அப்போ நம்ம என்ன டிக் பண்ணுவோம்? எஸ். இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டும் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணும் பாருங்க. ஓகே, யூ ஹாவ் டு கிரியேட்டிவிட்டியை நீங்கள் பண்ணணும். இது எப்படி பாருங்க. பேஸ்ட் த்ரெட் ஆன் த லைன்ஸ். இதில் இருக்கிற எல்லா லைன்ஸ்க்கும், இந்த லைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே த்ரெட்ல, இந்த லைன் எல்லாத்துக்குமே த்ரெட்ல நீங்கள் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒட்டணும். எப்படி இந்த லைன் மேலே அந்த நூல் எடுத்து ஒட்டணும் லைன்லாம், எல்லா லைன்லேயும். அடுத்தது பேஸ்ட் பிந்திஸ் ஆன் த சர்க்கிள்ஸ். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சர்க்கிள் எல்லாம் பிந்தினா என்னது? பொட்டு எடுத்து நீங்கள் ஒட்டணும். இங்கே இந்த இதுலாம் நீங்கள் இந்த ஸ்டிக்கர் பொட்டு எடுத்து இந்த சர்க்கிள் எல்லாம் ஒட்டணும். அடுத்தது பேஸ்ட் தின் ஸ்டிக்ஸ் ஆன் த ட்ரம் ஸ்டிக்ஸ். இந்த இது இருக்குல்ல, இதுதான் ஸ்டிக்கு, ட்ரம்மோட குச்சி தானே. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டிக்ஸ் குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியெல்லாம் எடுத்து இதில் ஒட்டணும். இந்த ட்ரம்ஸ் இது குச்சி தானே, அப்போ இதெல்லாம் குச்சியெல்லாம் ஸ்டிக்ஸ்லாம் இதில் ஒட்டணும். ஓகேங்களா? அடுத்து பேஸ்ட் சாண்ட் ஆன் த ட்ரம். இந்த ட்ரம்மு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்? சாண்ட்னா மண்ணில் எடுத்து ஒட்டணும். இதுதான் உங்களுக்கு
homework. இதை முடிச்சுட்டு நீங்க குரூப்புக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? send it in the குரூப்புக்கு நீங்க அனுப்பணும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? 63. ஓகே, அடுத்தது ரெண்டும் உங்களுக்கு homework. ஓகே, next we are going to see the book page number 64. book page number 64. book page number 64. Next we are going to see the book page number 64. பாருங்க. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Tick the correct names of the pictures. Here they given the pictures. According to the pictures you have to write the names. அந்த பிக்சருக்கு கரெக்டான நேம் நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். கவனிங்க. What is this? கவனிங்க. violin, drum. What is this? இது வயலினா ட்ரம்மா? ட்ரம். அப்ப ட்ரம் இதை டிக் பண்ணணும். ஓகே, அடுத்தது what is this? தபேலா, கிட்டார். இது என்னது? கிட்டார். அப்ப இதை நம்ம டிக் பண்ணணும். அடுத்தது இது என்னது பாருங்க. ஃப்ளூட், ட்ரம்பட். என்னது? இது ஃப்ளூட். அப்ப இதை நம்ம டிக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ஷேக்கர்ஸ், வீணா. இது வந்து ஷேக்கர்ஸா வீணாவா? வீணா. ஓகே, அடுத்து மேட்ச் இட். நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் இட். ஓகே, திஸ் இஸ் இந்த எக்ஸாம் தை கிவன் அஸ் அ ரைமிங் வேர்ட். ரைமிங் வேர்டை இதை கொடுக்கலாம். இதை இங்கே எழுதிக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸை இதை கொடுக்கலாம் எக்ஸாம்ல. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரைமிங் வேர்ட்ஸை கொடுக்கலாம் எக்ஸாம்ல. புரிஞ்சுதா? இப்போ பாருங்க. பை. பைக் எது வரும் பாருங்க. பை, மை. எக்ஸாம்ல எப்படி கொடுத்துருப்பாங்க? பை கொடுத்தா நீங்க மை எழுதணும், மை கொடுத்தா பை எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது பைக். பைக்கு எது? இங்க பாருங்க. ஹைக். பைக், ஹைக். அதே மாதிரி தான். அடுத்து பை, டை. பை, டை. எக்ஸாம்ல கொடுப்பாங்க ரைமிங் வேர்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கைட், சைட். கைட், கைட், சைட். அடுத்தது மைஸ், டைஸ். மைஸ், டைஸ். இது ரைமிங் வேர்ட்ஸை கொடுப்பாங்க. ஒரு டைம் நான் ரீட் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல ரைமிங் வேர்டை கொடுப்பாங்கன்னு கவனிச்சுக்கோங்க. பை, மை. ஸ்பெல்லிங் யூ ஹேவ் டு மெமரி. ஸ்பெல்லிங் தெரியணும். பை, பிஒய் பை, எம்ஒய் மை. அடுத்து பிஐகேஇ பைக், ஹெச்ஐகேஇ ஹைக், பிஐஇ பை, டிஐஇ டை. அடுத்து கேஐடி கைட், எஸ்ஐடி சைட், எம்ஐசிஇ மைஸ், டிஐசிஇ டைஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க. fill in the blanks with he, she or it. அதாவது you have to already we saw in that. okay, pronouns he, she, it எப்ப யூஸ் பண்ணனும் நம்ம பார்த்தோம் இல்லையா? he அதாவது one boy is given means you have to write it he. one girl is given means you have to write it she. is there any animal? any one animal ஆகுதாலும் any one thing, any one bird is given means you have to write it it. okay, இப்போ பாருங்க. see the picture. Das is Nina. Das is Nina. You see this picture. Who is that? இது யார் இது? It's a one girl. okay, this is a girl. yeah, girl. one girl அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம்? she. she க்கு என்ன ஸ்பெல்லிங்? s h e she. okay, next. Das is a box. see, this is a box. இதுதான் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கவனிங்க. ஸோ பாக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் a thing, ஒரு பொருள். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? he, she, it. which one? it. it, it. அடுத்து Das has a bat. see here, who is that person? இது யார்? boy or girl or things? which one is that? a boy. a boy என்றப்ப என்ன பண்ணுவோம்? he, he. okay, next one. listen first. Das is Amir. Das is Amir. இது யாரு? is a boy or girl or a thing. என்னது? boy. boy என்றப்ப என்ன பண்ணுவோம்? he. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? he is Amir. he is Amir. அடுத்து Das is an apple. see, who is this? யார் இது? girl. a girl. a girl என்றப்ப நம்ம என்ன பண்ணணும் சொல்லிருக்கேன்? she. அப்ப இங்க என்ன வரும்? s h e she. so we say she eats an apple. she eats an apple. okay, next one. Das sings a song. see here, who sings a song? யார் பாட்டு பாடுறாங்க? a girl. அப்ப a girl ன்றப்ப என்ன வரும்? she. she sings a song. she sings a song. புரியுதுங்களா?
She is Nina. It is a box. He has a bat. He is Amir. She is an apple. She sings a song. புரிஞ்சுங்களா? Book page number 64. Okay, next we are going to see the book page number 65. Next book page number 65. Listen and circle the words that your teacher says. So what are the words I am going to repeat? எந்தெந்த words நான் repeat பண்றேன். These are the words are important. இந்த words எல்லாம் important அப்படினா அந்த words நான் சொல்லுவேன். ஓகேங்களா? So those words I am going to repeat. Repeat na 2 times or 3 times I am going to say அந்த words 2 times 3 times நம்ம சொல்லுவேன். So அந்த words நீங்க என்ன பண்ணணும்? You have to circle it. அந்த words நீங்க circle பண்ணணும். You understand? Okay, fine. Listen பண்ணுங்க. Listen and circle the words that your teacher says. கவனிங்க. 2 baby birds. What? 2 baby birds live in a nest with their mother. So what happened? 2 baby birds. 2 baby birds na. So எங்க one of the birds, அதாவது கோழி குஞ்சுன்னு சொல்லி சரி என்னது பறவையோட அந்த குஞ்சுன்னு சொல்லுவோம்ல. ஓகே, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பேபி பேர்ட்ஸ். ஓகே, ஸோ 2 baby birds live in a nest. ஸோ பேபி பேர்ட்ஸ் they live in a nest. அதோடைய ஹோம் என்னது? பேர்ட்ஸோட ஹோம் நெஸ்ட். ஓகேங்களா? ஸோ the 2 baby birds live in a nest. அதாவது 2 baby birds வந்து என்னது? லிவ்னா வசிக்கிறது. ஓகேங்களா? லிவ் அப்போ நம்ம சர்க்கிள் பண்ணுவோம். லிவ்னா நம்ம இருக்கிற இடம், லிவிங் பிளேஸ் சொல்லுவோம். லிவ்னா நம்ம இருக்கிறோம். ஐ லிவ் இன் ராசிபுரம், நான் ராசிபுரத்தில் இருக்கிறேன். நம்மளுடைய லிவிங் பிளேஸ் நம்ம எங்கே இருக்கிறோன்றத சொல்கிறது தான் லிவ். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 birds பேபி பேர்ட்ஸ் லிவ் இன் நெஸ்ட், அந்த நெஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 baby birds with their mother. ஸோ with their mother means 2 baby, அதாவது 2 baby birds live with their mother. அவங்க மதரோட மொத்தம் 3 பேர் இப்போ இந்த நெஸ்ட்டில் இருக்காங்க. நெஸ்ட் மீன்ஸ் கூடு. அடுத்து பாருங்க. At first they both eat. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். eat small worms. ஓகேங்களா? eatனா சாப்பிடுறது. So at first they both eat small worms. They both means the 2 baby birds நம்ம bothன்னு சொல்லுவோம். So they both ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? ஓகேங்களா? ஸோ கோழி குஞ்சம் பிளஸ் சரி அந்த பேர்டும். ஓகேங்களா? அந்த பறவையோட குஞ்சம் நெக்ஸ்ட் அந்த மதரும் அவங்க என்ன மதர் போர்டு 3 பேர் என்ன பண்றாங்க? they both eat small wormsனா இந்த மண்புழு. ஓகேங்களா? மண்புழு அந்த இதுதான் சாப்பிடும். ஸோ they both, ஓகேங்களா? at first they both eat small worms. ஸோ அந்த பேர்ட்ஸ்ல என்ன பண்ணுது? they eat the small worms, அதாவது அந்த மண்புழுவை சாப்பிடுறாங்க. கவனிங்க. then they both play to have fun. ரெண்டு பேருமே என்னது? நெக்ஸ்ட் பண்ண ஜாலியா விளையாடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது they both play circle பண்ணுங்க. both play circle பண்ணுங்க. to have fun they have to play with. so இப்போ ரெண்டு பேர் தான் அந்த கூட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? நெஸ்ட்ல இருக்கிறது யாரு? அந்த 2 baby birds. அந்த ரெண்டு birds என்ன பண்றாங்க? they play with fun. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுறது அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து soon both fly away. soon both fly away after a month. அதாவது after a month, 1 month. ஓகே, 1 month ஃபுல்லா எங்க இருக்கு? they both 2 baby birds they both live in the nest. இந்த நெஸ்ட்லயே தான் இருக்கு. so after 1 month ஆன பிறகு என்னாச்சு? they both fly away. ரெண்டுமே அந்த கூட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்படி மதர் போர்டு வந்து வெளியே போயிட்டு வந்துச்சு. அதே மாதிரி the 2 baby birds also they fly away. அதுவும் வேகமா என்னது? fly பண்ணி போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க. read and color the odd pair. read and color the odd pair. odd means different. which pair is different? I mean ஒன்னு என்ன பார்த்தோம்? அந்த சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கிறது பார்த்தோம். so odd pair means which one is different. that one you have to color it. அதை நீங்க கலர் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ கவனிங்க. read and color the odd pair. fly sky. இது எக்ஸாம்ல கேட்கலாம். ரைமிங் வேர்ட்ஸா கேட்கலாம். இதுவும் ரைமிங் வேர்ட்ஸா கேட்கலாம். கவனிங்க. fly sky tie lie. அடுத்து side tide. இப்போ இது 3 ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்து shy tail
இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ இது டிஃப்ரெண்ட், அப்போ இதுக்கு நீங்கள் கலர் பண்ணணும். இதுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு கலர் இட் எனி ஒன் கலர், ஏதாவது ஒரு கலர் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு கலர் எடுத்து இதுக்கு மட்டும் நீங்கள் கலர் பண்ணணும். இதுக்கு மட்டும். ஏன்னா இது இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் பேர், இட்ஸ் ஏ ஆட் பேர். அதாவது இது கரெக்டான பேர் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ இதுக்கு நம்ம கலர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது ரைஸ் மேட் இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் பேர், இது கரெக்டான ஒரு பேர்ல. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கலர் இட், அழகா கலர் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்தது பை மை, ஓகே, கிரை ஃப்ரை, ஓகே, நெக்ஸ்ட் லைன் ஃபைன், ஓகே, டை டேப் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ யூ காட் டு கலர் இட், என்ன நீங்க கலர் பண்ணணும். அடுத்தது நே டைட், இதுவும் டிஃப்ரெண்ட், நே டைட். my line it is same. Okay, next fill in the blanks. Next sixth one, fill in the blanks. கவனிங்க, there dash 3 apples. இங்க என்ன வரணும், there means you have to use it which one, which helping verb use பண்ணனும் சொல்லிருக்கேன். am, is, or, was and were சொல்லி கொடுத்தோமா. am, is, or, was and were 5 helping verbsல, அதாவது be form verb. இதுல வந்து எதுக்கு நம்ம or யூஸ் பண்ணுவோம், அதாவது thereன்றப்ப என்னது, so thereன்றது plural. so pluralன்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், which one, or. ஓகேங்களா, ஏன்னா இப்ப என்ன இருக்குன்னு கேக்குறாங்க, present, or தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்க, என்ன வரும், there or a or e or. அடுத்து dash 2 bananas. இப்போ என்ன சொன்னோம், there are 3 apples. அடுத்தது அங்க 3 apples இருக்கு, there are 3 apples னு சொல்றோம். அடுத்து என்ன நம்ம சொல்லுவோம், 2 bananas இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம், அங்க 2 bananas இருக்குன்னு சொல்லுவோமா. அப்ப there are there are 2 bananas. அடுத்தது இப்போ என்னது, ஆரஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணோம், அங்கே எத்தனை ஆரஞ்சு இருக்குன்னு நம்ம எழுதணும். இப்போ இங்கே எத்தனை ஆரஞ்சஸ் இருக்கு, 1 2 3 4. அப்போ நம்ம என்ன எழுதணும், அங்கே 4 ஆரஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுவோமா. அப்போ என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் that TH E or there or A or E or how many oranges, 4. அப்ப F O U R 4. There are 4 oranges. புரிஞ்சுதுங்களா? So recite the poem 5 little bells. உங்களுக்கு 5 little bells poem எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு listen the homework first. book page number 1 unit we completed. ஓகேங்களா? இந்த இதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், சாப்பிளுக்கு நம்ம என்ன கலர் அடிக்கணுமோ அதை நம்ம இது பண்ணணும். என்னென்ன தெரிஞ்சிருக்கோம், லேர்னிங் அவுட்கம், now I can learn, நான் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கிறேன் பாருங்க. நேம் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நான் தெரிஞ்சிருக்கேன். recite the poem 5 little bells. 5 little bells poem எனக்கு தெரியுது. next one, understand that everyone has some talent. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. அதாவது இப்போ ட்ரம்ஸ்க்கு பதிலாக என்ன, மணிக்கு ட்ரம்ஸ் பதிலாக அவங்க மதர் குச்சி கொடுத்தாங்க, ஸ்டிக்ஸ் கொடுத்தாங்கல்ல. ஸோ அப்போ அதனுடைய மூலியமாக அவனுடைய டேலண்ட் அவன் வெளிப்படுத்தினான்ல. அடுத்தது யூஸ் ஹீ ஷி இட் தே இன் ஏ சென்டென்ஸ். ஹீ சி இட் தே இதை எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். அடுத்து ரீட் சைட் வேர்ட்ஸ் அந்த வேர்ட் வேர்டில் நம்ம வேர்ட்ஸில் பார்த்தோம்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இந்த வேர்ட் வேர்டில் பார்த்த வேர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்சரிங் யூசிங், ஆன்சர் யூசிங் there are 2 apples, there are இந்த மாதிரி பார்த்தோமே இல்லையா, there are 5 apples சொல்றது. அங்கே 3 apples இருக்கு, அங்கே 4 books இருக்குன்னு சொன்னோம்ல. அது அடுத்து ரீட் போனிக் வேர்ட்ஸ். இந்த ஐ சவுண்ட் வருது நம்ம பார்த்தோம்ல, இந்த ஐ சவுண்ட் வருது பார்த்தோம்ல, இதுதான் போனிக் வேர்ட்ஸ்னு சொல்றாங்க, சவுண்ட். அடுத்து பாருங்க, சே த வேர்ட்ஸ் ஐ இதுதான் சொன்னாங்க. ஓகே, அடுத்து ரீட் த ஸ்டோரி 1 by runs. அதாவது இதுவும் சேம் தான், போனிக் வேர்ட்ஸ் இது ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்து ரீட் த ஸ்டோரி 1 by runs. ஸ்டோரி 1 by runs ஸ்டோரி பார்த்தோம். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்படி சொல்றதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன், லிசன். ஸோ தட்ஸ் ஆல் த ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இப்போ நான் ஹோம்ஒர்க் சொல்கிறேன், லிசன் த ஹோம்ஒர்க். புரிஞ்சுதுங்களா? என்ன ஹோம்ஒர்க் சொன்னேன், do book page number 62 and 63. ஓகேங்களா? listen the homework.
Right. Book page number 62. அடுத்தது do. Book page number 63. This is your homework. Do the homework well. Okay. Send it into the group. Okay, your class group. Okay. Dhanyavad.